World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று 786 ரூபா கட்டணத்தில் நம்ம சிறப்பு வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த மாதம் மே மாதம் நம்ம என்ன மாதிரி வகுப்பு எடுக்க போகிறோன்னா, எம்டி பாக்ஸ், காலி கட்டம், சாரம் பெறாத கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வகுப்பு எடுக்க போகிறோம். பொதுவாக இந்த டாபிக் பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே இயல்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. எம்டி பாக்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கலாம். அந்த ஜாதகத்தில் சில கட்டங்களில் கிரகம் இல்லாமல் இருக்கும். அந்த கட்டங்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம், காலி கட்டம்னு சொல்கிறோம், அல்லது எம்டி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருந்தால் அப்போ அதுக்கு என்ன பலன், அது என்ன மாதிரியான பலன்களை நம்ம கொடுக்கும், அதனால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் போடுறேன். மீன லக்னம், லக்னத்தில் கேது, 7ஆம் இடத்துல ராகு, 8ல் சந்திரன், 10ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு, செவ்வாய், 11ல் சுக்கிரன், 12ல் சனி. இந்த மாதிரி ஒரு ஜாதகம். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், எந்த இடத்துல கிரகம் இல்லை. மேஷத்தில் கிரகம் இல்லை, ரிஷபத்தில் கிரகம் இல்லை, மிதுனத்தில் கிரகம் இல்லை, கடகத்தில் கிரகம் இல்லை, சிம்மத்தில் கிரகம் இல்லை, விருச்சிகத்தில் கிரகம் இல்லை. அப்போ இந்த கட்டங்கள்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எம்டி கட்டம்னு சொல்லலாம், அல்லது காலி கட்டம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எம்டி கட்டம், காலி கட்டமாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, அந்த ராசி உங்கள் லக்னத்திற்கு என்ன பாவமாக வருகிறதோ அந்த பாவம் சார்ந்த காரகத்துவம் உங்கள் லைஃப்பில் முழுமை பெறாது அப்படிங்கிற ஒரு பலன் இருக்குது. ஸோ இப்போ மோஸ்ட்லி எம்டி கட்டம் இருந்தால் அந்த எம்டி கட்டத்துடைய பாவம் லக்ன ரீதியாக என்ன வருதுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மீன லக்னத்தில் இவங்க பிறந்திருக்காங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடம் எம்டி கட்டமாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், 2ஆம் பாவத்தோட காரகத்துவம் என்ன சொல்லலாம், 2ஆம் பாவம் அப்படின்னாலே குடும்பத்தை குறிக்கும், அதுக்கப்புறம் வருமானத்தை குறிக்கும், அதுக்கப்புறம் பேச்சை குறிக்கும். இந்த மாதிரி நிறையா காரகத்துவங்கள் எடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், இவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான வருமானம் இருக்காது, இவங்க குடும்ப வாழ்க்கை ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்காது, இவங்களுடைய பேச்சு ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்காது. அதேமாதிரி குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒரு ஒற்றுமை இருக்காது. அதேமாதிரி 2ஆம் பாவங்கிறது கண், வாய், மூக்குன்னு சொல்லுவோம். அந்த உடல் ரீதியான பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும்னு சொல்லலாம். இந்த மாதிரி எங்கெல்லாம் எம்டி பாக்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸ் லக்னத்திற்கு என்ன பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், லக்னத்துக்கு 6ஆம் இடம் அது எம்டியாக இருக்கா. 6ஆம் இடம் தான் உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது. 6ஆம் இடம் தான் கடன், வழக்கு, இந்த விஷயங்களை சொல்லக்கூடியது. அப்போ என்ன ஆகும், இவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்டான ஒரு உத்தியோகத்துக்கு போக முடியாது, கடன் வாங்கணும்னு முயற்சி பண்ணாலும் முழுமையான கடன் கிடைக்காது, ஒரு வழக்கு வந்தாலும் அந்த வழக்கு முழுமையாக முடியாது, ஜவு மாதிரி இழுத்துக்கிட்டே போகும். இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எம்டி கட்டம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் எங்கெங்கே இருக்கோ அந்த கட்டம் லக்ன ரீதியாக என்ன பாவமாக வருதுன்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணணும். இதில் சில விதிவிலக்குகள் இருக்குது. இப்படி டைரெக்டாக கிரகம் இல்லைன்னா உடனே எம்டி கட்டம்னு எடுத்துடக்கூடாது. கிரக பார்வைகள் அதில் விழுகுதா அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை நான் முழுமையாக உங்களுக்கு வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது சாரம் பெறாத கிரகங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரம் பெறாத கிரகங்கள். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ சூரியன்
ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இது யாருடைய நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். அதுக்கப்புறம் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து விசாக நட்சத்திரத்தில் இருக்கார். இது குருவுடைய நட்சத்திரம். இப்படி 9 கிரகங்களும் ஏதாவது ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் போய் நிற்பாங்க. அப்போ சில டைமில் இப்போ நான் ஒரு முழுமையாக ஒரு ஜாதகத்துக்கு எழுதுகிறேன். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சித்திரையில் இருக்குது. அப்போ செவ்வாயோடைய நட்சத்திரம் அஸ்தம் 4, விசாகம் 1, சித்திரை 3. புதன் வந்து சித்திரை 2ல் இருக்குது. இது செவ்வாயோட நட்சத்திரம். குரு வந்து மகம் 4ல் இருக்குது. இது கேதுவுடைய நட்சத்திரம். சுக்கிரன் வந்து மகம் 3ல் இருக்குது. இது கேதுவுடைய நட்சத்திரம். சனி வந்து உத்திராடம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. இது சூரியனோட நட்சத்திரம். ராகு வந்து பூராடம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். கேது புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. இது குருவுடைய நட்சத்திரம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூரிய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது, சந்திரன் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது, செவ்வாய் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது, புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. புதன் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. குரு நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது, சுக்கிர நட்சத்திரத்துலையும் கிரகம் இருக்குது, சனியோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. அடுத்தது ராகு நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, கேது நட்சத்திரத்துலையும் கிரகம் இருக்குது. இப்படி உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். எந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னு தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளாக நான் போர்டில் போட்டுக்கிற ஜாதகத்தில் புதன் நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதில் கிரகம் இல்லை. சனியோடைய நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் கிரகம் இல்லை. ராகுவோடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் கிரகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்னா, எந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையோ அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து புதனுடைய காரகத்துவம் முழுமையாக கிடைக்காது, சனியோடைய காரகத்துவம் முழுமையாக கிடைக்காது, ராகுவுடைய காரகத்துவம் முழுமையாக கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதில் நல்ல காரகத்துவமாக இருந்தாலும் கிடைக்காது, கெட்ட காரகத்துவமாக இருந்தாலும் கிடைக்காது. அந்த மாதிரியான சூழல்கள் வந்து ஏற்படும். அப்போ அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவத்தில் அவங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்கிறனால அதுக்கான பரிகாரங்கள் பண்ணிவிட்டு முயற்சி எடுத்தால் தான் அவங்க வெற்றி அடைய முடியும். இல்லைன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். ஸோ இதுக்கு பேர் தான் சாரம் பெறாத கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே விஷயத்தை நம்ம வேறு எப்படி அப்ளை பண்ணலான்னா டிஎன்ஏ முறையிலும் அப்ளை பண்ணலாம். டிஎன்ஏ முறையிலும் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த அஸ்தத்தோட டிஎன்ஏ வந்து குரு, விசாகத்தோட டிஎன்ஏ ராகு, சித்திரையோட டிஎன்ஏ சுக்கிரன், மகத்தோட டிஎன்ஏ சந்திரன், உத்திராடத்தோட டிஎன்ஏ குரு, பூராடத்தோட டிஎன்ஏ புதன், புனர்பூசத்தோட டிஎன்ஏ சனி. இப்போ பாருங்கள், நம்ம இது வரைக்கும் புதனுடைய நட்சத்திரத்தில், சனியோடைய நட்சத்திரத்தில், ராகுவோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னு படித்தோம். ஆனால் புதனுடைய கர்ம பதிவில் கிரகம் இருக்குது, சனியோடைய கர்மப்பதிவு நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது, ராகுவுடைய கர்மப்பதிவு நட்சத்திரத்தையும் கிரகம் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, விதிவிலக்குப்படி மரபணு ஜோதிடத்தின்படி அவங்களுக்கு அந்த மாதிரி விதிவிலக்காக மரபணு ஜோதிட ரீதியாக அந்த நட்சத்திரம் வாங்கிருச்சு. அப்போ அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் முழுமையாக கிடைக்கும்னு சொல்லலாம். அப்போ சாரம் பெறாத கிரகங்களில் எந்தெந்த நட்சத்திரங்கள் சாரம் பெற்றிருக்கு, எந்த கிரகத்தோட நட்சத்திரம் சாரம் பெறலை, எந்தெந்த கிரகத்தோட டிஎன்ஏ நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது, டிஎன்ஏ நட்சத்திரத்தில் இதில் கிரகம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக அந்த வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் அதை நம்ம போய் மாற்ற முடியாது, அதுக்கு பரிகாரம் தான் நம்ம பண்ண முடியும்.
ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த மாதிரி ஒரு கிரகம் சாரம் கொடுக்கல அல்லது எம்டி கட்டமாக இருக்குது, இந்த மாதிரி அமைப்புக்கு பேர் என்னென்னா அவங்க ப்ரீவியஸ் பர்த்தில் புண்ணியம் குறைவாக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். எந்த கிரகத்தோட புண்ணியத்தை குறைவாக பண்ணியிருக்காங்களோ அந்த கிரகத்தோடைய சாரத்தில் கிரகம் இருக்காது. அதே மாதிரி எந்த பாவ காரகத்துவ ரீதியாக புண்ணியம் குறைவாக பண்ணியிருக்காங்களோ அந்த பாவம் வந்து எம்டி கட்டமாக இருக்கும். ஸோ இதுதான் கர்மா தீரிப்படி சொல்கிற விஷயம். அப்போ இதுக்கு பரிகாரமாக யார் எம்டி கட்டம் ஆயிருக்காங்களோ அந்த பாவம் காரகத்துவ பொருட்களை தானம் செய்ய வேண்டும். இப்போ வந்து ஒருத்தருக்கு 9ஆம் பாவம் எம்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் பாவ பொருள் அப்படிங்கிறது விபூதி, சந்தனம், இந்த மாதிரி பூஜை சம்மந்தமான பொருட்களை அதிகமாக தானம் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி எந்த கிரகம் சாரம் கொடுக்கலையோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்திரனோட சாரத்தில் கிரகமே இல்லை, சந்திரனோட கர்ம பகுதியில் கிரகமே இல்லைன்னா சந்திரனுடைய காரகத்துவ பொருள் அரிசி, பால், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் அதிகமாக தானம் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சில ஸ்பெசிஃபிக்கான கோயில்கள் இருக்குது, அங்கே போயிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எம்டி கட்டமாக எந்த கட்டம் வருதோ, அதே மாதிரி எந்த கிரகம் சாரம் கொடுக்கலையோ அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிறாங்களோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு எம்டி கட்டமாக ஒரு பாவம் இருக்குது, ஒரு 5ஆம் பாவம் எடுத்துக்குவோம். அந்த 5ஆம் பாவ அதிபதி போயிட்டு உங்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கான்னு எடுத்துக்குவோம். அப்போ அதுக்கு என்ன கோயிலுக்கு போகணுன்னா கோவையில் இருக்கக்கூடிய கோணியம்மன் கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலுக்கு போக போக உங்களுக்கு புண்ணியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி அந்த எம்டி கட்டமாக இருக்கக்கூடிய பாவத்தின் அதிபதியும் அல்லது சாரம் கொடுக்காத கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோயில் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 27 கோயில் வரும். அதை பற்றி நான் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ எம்டி பாக்ஸ் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும், சாரம் பெறாத கிரகங்கள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும், அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தாந்திரிகமாகவும் இதுக்கு பரிகாரம் இருக்குது. ஒருத்தங்களுக்கு 12ஆம் பாவம் எம்டியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் நல்ல லக்ஸுரியான பெட்டில் தூங்கக்கூடாது, சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ஹோரையில் செப்பல் போடக்கூடாது. இந்த மாதிரி தாந்திரிகமாக சில பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதே மாதிரி தான தர்மம், என்ன மாதிரி விஷயங்களை தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு எந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா அப்போ செவ்வாயோடைய பொருள் செவ்வாழ பழம் வந்து அடிக்கடி தானம் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாழை பழத்தை கட்டிட தொழிலாளர்களுக்கு தானம் பண்ணணும். இந்த மாதிரி எம்டி கட்டம் உங்கள் ஜாதத்தில் இருந்தாலோ அல்லது ஒரு கிரகம் சாரம் பெறாத கிரகமாக இருந்தால் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணுங்கிறத மிக தெளிவாக அந்த வகுப்பில் படிக்க போகிறோம். இந்த வகுப்புக்கான கட்டணம் 786 ரூபாய். 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடைபெற போகுது. 3 hours. இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வகுப்பு. ஒரு ஜாதகத்தில் ரொம்ப எளிமையாக நமக்கு எம்டி கட்டம் இருக்கா, சாரம் பெறாத கிரகங்கள் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரங்களையும் ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.